இங்கு பல தோல்விகளுக்கு காரணமே வெற்றி நமது அருகில் இருப்பது என்பதை அறியாமல் நம்மளோட முயற்சியை கைவிடுவது மட்டும்தான். நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸ். ஒலிம்பிக் கேம்ஸ் இப்போ 26 ஜூலைல ஸ்டார்ட் ஆக போகுது. பாரிஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸா இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த நவீன உலகத்துக்கு நம்ம மொபைல் போன்ஸ் இது எல்லாமே நம்ம கையில இருக்கிறப்போ அங்கங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வந்தது. பட் முதல்ல ஒலிம்பிக் கேம்ஸ் எப்படி நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் கேம்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் அதை பத்தி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்திலையும் சரி, நான் நவீன உலகத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நவீன உலகத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது இதுல கிடைச்சிருக்கோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் ஒலிம்பிக் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் 6, 1896 ஆண்டு அதுதான் முதல் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. யார் இதுக்கு முயற்சியை எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி கூப்பர்டின் அப்படிங்கிற ஒருவரால இந்த ஒலிம்பிக் நடக்குது. 1896. இப்போ அந்த 1896 முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிபி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல கிரேக்கர்கள் ஜூயிஸ் கடவுளை வழிபட்டு, அப்ப நம்ம ஊர்ல இப்ப திருவிழா நடக்குது இல்லைங்களா, ஒரு மாரியம்மன் திருவிழா, ஒரு இது மாதிரி ஒரு திருவிழா எல்லாம் நடக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி திருவிழா நடக்கிறப்போ அந்தந்த கிராமங்கள்ல ஒரு விளையாட்டு போட்டிகள் வைப்போம், நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும். அதே மாதிரி அந்த 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல இந்த ஜூயிஸ் கடவுளை வழிபட்டு அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற மக்களுக்குள்ள சில போட்டிகள்லாம் வச்சு அவங்க அவங்களுக்கு பிரைசஸ் அங்க கிடைக்கிற ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த கிரேக்கர்கள் மேல ரோமன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்தி அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்த இடங்களான அந்த ஜூயிஸ் கடவுளுக்கு பண்டிகை அப்போ நடத்தக்கூடிய அந்த போட்டிகள் நடக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் அவங்க ஒரு மாதிரி துவம்சம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1896 வரைக்குமே அங்க அந்த விளையாட்டு போட்டிங்கிறது ஒன்னே நடக்கல. இதை டி கூப்பர்டின் அப்படிங்கிறவர் அங்க வராரு, அதெல்லாம் பாக்குற இது மாதிரி இங்க நடந்திருக்கு, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்குக்கு அப்புறம் நடக்கல அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்ப இதை கொண்டு வரலாம், உலகத்துல ஒரு அமைதியை உருவாக்கலாம், அமைதியை உருவாக்குறதுக்கு ஒரே வழி இந்த விளையாட்டு தான் அப்படிங்கறத அவர் உறுதி பண்ணிட்டு அங்க உள்ள மன்னர்கள்ட்ட எல்லாம் பேசி இதுக்காக ஒரு இதை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறது ஒரு முடிவு எடுத்து 1896 ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஒலிம்பிக்கை நடத்துறாரு. அப்ப பெரிய ஃபண்டட் எல்லாம் கிடையாது. ஐ மீன் இப்ப நிறைய ஃபண்டட், ஒரு ஒலிம்பிக்ல எவ்வளவோ பணம் இருக்கும். அந்த சமயத்துல வீரர்களை வர வச்சு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் தடயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான உரிய ஃபண்டட்லாம் இல்லை. அது சார்ந்து அவங்க எப்படி இந்த ஒலிம்பிக் போட்டியெல்லாம் நடத்திருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப பார்த்தோம் அப்படின்னா பனாத்தனிக் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல தான் இந்த முதல் ஒலிம்பிக் நடந்திருக்கு. இந்த முதல் ஒலிம்பிக் முடிஞ்சு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கமிட்டியவே அவங்க உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா பாரிஸ்ல உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி உருவானதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிறப்பா நடந்திருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த டீடைல்ஸ் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக். ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, அதுல உள்ள முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருவோம். அதுல பாத்தீங்கன்னா மெடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு பிரைசஸ்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெடல்ஸ் வைஸ் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு அப்போ கோல்டு மெடல்லாம் கிடையாது. இப்போ கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, ஒரு பதக்கப்பட்டியல வரிசைப்படுத்துறாங்க. சைனா இத்தனை மெடல் தங்க மெடல் வாங்கியிருக்கு, அமெரிக்கா இத்தனை தங்க மெடல் வாங்கியிருக்கு, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, எத்தனை மெடல் தங்க மெடல் வாங்கியிருக்கு, இப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ தங்க மெடல் கிடையாது, சில்வர் மெடல் தான் கொடுத்திருக்காங்க. சில்வர் மெடல் பிளஸ் ஆலிவ் இலைகள். இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா வர்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி காப்பர் மெடல் கொடுத்திருக்காங்க. காப்பர் மெடல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாரல் எலிக்ஸை போத்திருக்காங்க. அவங்களுக்கு தலையில கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்ப இருந்த ஒரு பிரைசஸ் கொடுத்திருக்காங்க மெடல் சைஸ் பாக்குறப்போ. அதே மாதிரி இந்த ஒலிம்பிக்கு ஆந்தம்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு ஆந்தம் இருக்கு, யூஎஸ்ஏக்கு ஒரு ஆந்தம், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆந்தம் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஆந்தம் இருக்கிற மாதிரி ஒலிம்பிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா சமர்ஸ் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரும் பலாமஸ் அப்படிங்கிற 2 பேரும் தான் ஒலிம்பிக் ஆந்தம் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒலிம்பிக் நடத்துற அந்த கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆந்தம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒலிம்பிக் அப்பவுமே ஒவ்வொரு அந்தந்த நாடு வந்து ஒவ்வொரு ஆந்தம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது 1960க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ஒலிம்பிக், அதாவது முதல் ஒலிம்பிக் அப்போ வந்ததுதான் நம்ம இனிமேல் பயன்படுத்தணும், அதுதான் ஒலிம்பிக்கோட ஒரு ஆந்தம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதே தான் வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து, அதாவது ஒவ்வொரு ஒலிம்பிக் வந்து ஸ்டார்டிங் செரிமனியா இருக்கட்டும் க்ளோசிங் செரிமனி எல்லாத்துலயுமே அதை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இது வரைக்குமே ஒலிம்பிக் ஆந்தமா வேற எந்த ஒரு புதுசாவும் வந்து கொண்டு வரதில்ல. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடல் அதாவது கோல்டு மெடல் வாங்குறப்போ அவங்களுக்கு கூட அவங்களோட நாட்டோட அந்த போடுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஒலிம்பிக் ஆந்தமும் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஒலிம்பிக் ஆந்தத்துக்கான ஒரு ஆப்ஷனா வந்து இருந்திருக்கு. இந்த முதல் ஒலிம்பிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 கண்ட்ரீஸ்ல இருந்து தான் பங்கேற்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வீரர்கள். ஸோ 200ல இருந்து ஒரு 250க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீரர்கள் தான் இதுல பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்போர்ட் மட்டும் தான் இதுல அலோவ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், பெண்களுக்கு இங்க இந்த போட்டியில பங்கேற்பதற்கான ஒரு இதை கொடுக்கல, வாய்ப்பே தரல, அனுமதி இல்லை. பெண்களுக்கு இந்த ஒரு ஒலிம்பிக்ல வந்து பங்கேற்றதுக்காக ஒரு அனுமதி வந்து அவங்க தரல. ஒன்லே வந்து மென்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த 9 கேம்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 200க்கும் மேற்பட்ட ஒரு அத்லெட்டிக்ஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ அதுல முதல் முறையா இந்த ஒலிம்பிக்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்தான் அப்படிங்கிற வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மராத்தான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாக்டா நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 42.195 கிலோமீட்டர் 26.2 மைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்குல இருக்கு. அந்த மராத்தானுக்கான ஒரு அளவா இருக்கு. அந்த சமயத்துல இதுதான் அளவு அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு கிடையாது. ஒரு அப்ராச்மெண்டா இவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஒரு அப்ராச்மெண்டா ஒரு 40 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்ணயப்படுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1908க்கு அப்புறம் தான் இந்த அளவு, அதாவது 42.195 கிலோமீட்டர் 26.2 மைல்ஸ் அப்படிங்கறத வந்து நிர்ணயம் பண்ணாங்க. இது வரைக்குமே அந்த ஒரு கிலோமீட்டர் தான் மராத்தானுக்கான ஒரு இதா வந்து செட் பண்ணிட்டாங்க. முதல் வின்னர், மராத்தானோட முதல் வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லூயிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் வின்னரா வந்து இருக்காரு. சோ அவரை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விதமா வந்து பாத்தீங்கன்னா 2004ல ஏதென்ஸ்ல நடந்த ஒலிம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட நேம்ல அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து ஒரு பேர் வச்சிருந்தாங்க. சோ லூயிஸ் ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா வந்து அவருக்காக அந்த இதை வந்து செஞ்சிருந்தாங்க. மராத்தானோட முதல் வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லூயிஸ் அப்படிங்கிறவர் தான், ஸ்பைடன் லூயிஸ் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு. சோ மராத்தானோட முதல் இது. இந்த லூயிஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த மராத்தானை வந்து ஓடி முடிக்கிறாரு. மராத்தானை ஓடி முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நான் சொன்ன ஒரு அப்ராச்மெண்டா ஒரு 40 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வச்சிடறோம். ஸோ ஒரு இருக்கிறவங்க யாரும் ஃபர்ஸ்ட் வரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க, எங்க நாட்டுக்காரங்க வராங்க, உங்க நாட்டுக்காரங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. பிரான்ஸ் வருது, இத்தாலி வருது அப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த மராத்தான்ல யாருமே வரல. இவர் ஒருத்தர் மட்டும் லூயிஸ் மட்டும் தான் ஓடி வந்துகிட்டே இருக்காரு. சோ அந்த லூயிஸ் ஓடி வரத பாக்குறப்ப அங்க இருந்த மக்கள், இந்த கிரேக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமா வந்து லவுட் பண்றாங்க, ரொம்ப சவுண்ட் பண்றாங்க, பயங்கர சவுண்ட் கொடுக்குறாங்க, பயங்கர விசில், நம்ம சொல்ற நம்ம பாஷை சொல்ற மாதிரி விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ரொம்ப ஆரவாரப்படுறாங்க, அவரை வந்து பயங்கரமா வரவேற்கிறாங்க. அவர் மட்டும் என்ன 40 கிலோமீட்டர் ஓடி, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி அவர் வந்து முதல்ல வராரு. அந்த மராத்தான் ஓடுறவங்களுக்கு அதை பத்தி தெரியும், அவ்வளவு வில் பவர் அதுக்கு வேணும், அவ்வளவு ஒரு மன தைரியமும் வேணும். சோ அந்த மாதிரி இதுல அவர் வந்துடுறாரு, முதல் மராத்தானை வந்து வின் பண்றாரு, அவர் அங்க வந்துடுறாரு. சோ வந்துட்டு அங்க இருக்கிற மன்னர் வந்து கேக்குறாங்க, சோ உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு தந்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு வாட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், தண்ணியை வச்சு ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை எடுத்து கொண்டு போய் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கான சரியான ஒரு இது இல்லை, எங்களுக்கு ஒரு கழுதை வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க ஒரு விஷயத்தை வின் பண்றீங்க, வின் பண்ணிட்டு ஒரு பெரிய இடத்துல அவர் நினைச்ச எதை பொருள் எதை வேணாலும் கொடுக்கலாம், அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்போ நம்மளோட நார்மலான மனசுல இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு அவ்வளவு பணம் வேணும், அவ்வளவு பொண்ணு வேணும், நமக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் நம்ம கேட்போம். அவரும் அதே தான் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட என்ன இல்லையோ அதை கேட்டிருக்காரு. அவர் கேட்டது வந்து எங்க அப்பா வந்து கஷ்டப்படுறாரு தண்ணி கொண்டு போய் அடுத்த இடத்துல கொடுப்பதற்கு, அதுக்கு பொதி சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கழுதை வேணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் வைக்க வச்சிருக்காரு. அவரை வந்து ஏன்னா முதல் மராத்தான் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, அதுலயும் 40 கிலோமீட்டர் ஓடுவதுங்கான ஒரு விதம், அதுக்கு கொடுத்த பரிசு, அவர் வாங்கின விதம் பயங்கரமா எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டு போய் விட்டுருக்குங்க அவரை. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட்.
அத்லெட்டிக். ஸோ நம்ம வந்து இந்த 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இந்த அது மாதிரி ஓடுறவங்களெல்லாம் நமக்கு வந்து ஈர்ப்பு அதிகமா இருக்கும். லைக் உசைன் போல்ட் வந்து அவர் வச்ச ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ முதல்ல ரெக்கார்டு, அதாவது முதல் மராத்தான்ல வின் பண்ணவர் தான் அந்த ரெக்கார்டுக்கான உரியவராக இருப்பாரு. அந்த முதல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் புர்கி. ஸோ இந்த தாமஸ் புர்கியை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் 200 மீட்டர் 1500 இந்த மாதிரியான இதெல்லாம் ஓடிருக்காரு. இதுல 100 மீட்டர்ஸ்ல அவர் வின் பண்ணியிருக்காரு. 400 மீட்டர்ஸ்ல அவர் பண்ண ஒரு விஷயத்துலதான் இன்னைய வரைக்குமே அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஒவ்வொரு ஒலிம்பிக்லயுமே அது நடந்துகிட்டே இருக்கு. எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால வின் பண்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு யுக்தியாகவும் இருந்திருக்கு. நாளடைவில் அது ரூலாவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த கிராஸ் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா சிம்பிளா வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வரிசையா 10 பேர் நிற்போம், அவங்க ஒரு விசில் ஊதுவாங்க, நம்ம ஓடுவோம், அந்த இலக்கு போய் அடைஞ்சிருவோம், ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் வரவங்க செகண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இது ஒரு என்ன பண்ணிருக்காருன்னா 100 மீட்டர் நார்மலா எல்லாருமே அதே மாதிரி வரிசையா ஓடுறத வந்து அவரும் ஓடி இருக்காரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 400 மீட்டர்ஸ்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிராஸ் ஸ்டார்ட், அதாவது அந்த முட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு உடம்ப பெண்ட் பண்ணி உட்காருவாங்க இல்லைங்களா. ஸோ நான் சைட்ல ஷோ பண்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் உட்காந்து அப்படி போகிறப்போ அவரால் ஈஸியா வந்து இலக்கு அடைய முடியுதுங்கிறத சக போட்டியாளர்கள் பார்த்துடுறாங்க. சக போட்டியாளர்களும் அதே முறையை வந்து பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு வரைக்குமே அந்த ஒரு முறை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. அது ஈஸியாகவும் இருக்கும். ஈஸிங்கிறத மீன் அவங்களால ஈஸியா அங்க போய் அந்த இலக்கு அடையிறதுக்கு அவங்களோட உந்துதலாகவும் அந்த ஒரு இது வந்து கிராஸ் ஸ்டார்ட் வந்து இருக்கு. ஸ்பிரிண்ட் கிராஸ் ஸ்டார்ட்னு சொல்லி அதை சொல்றாங்க. ஸோ அவரு தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்திருக்காரு. தாமஸ் புர்கி அப்படிங்கிறவர் தான் வந்து அதை வந்து பயன்படுத்திருக்காரு. ஸோ இதுல இந்த தாமஸ் புர்கி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த 100 மீட்டர்ஸ் வந்து 12 செகண்ட்ஸ்ல ஓடிருக்காரு. அப்போ முதல் ஒலிம்பிக்ல 12 செகண்ட்ஸ்ல வந்து அந்த தாமஸ் புர்கி அப்படிங்கிறவர் வந்து அந்த 100 மீட்டர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காரு. பட் இது வரைக்குமே ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ 9 செகண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம உசேன் போல்ட் கிட்ட தான் இருக்கு. 9 செகண்ட்ல 100 மீட்டர்ஸ் ஓடி அது ஒரு ரெக்கார்டை வந்து அவர் இது வரைக்குமே வந்து வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததான் பென்சிங் அப்படிங்கிறது வந்து கத்தி சண்டை. ஸோ இந்த கத்தி சண்டையில வந்து யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல 3 வகையான ஒரு கத்தி சண்டையில ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது பாயில், சாப்ரே அண்ட் எபி அப்படிங்கிற ஒரு 3 வகையான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3 வகையிலையும் அந்த கத்தி சண்டைக்கான ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி இதுல சாப்ரே, புர்கி, தென் அடுத்தது வந்து எபி அப்படிங்கிற ஒரு 3 வகையில இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வாயில் அண்ட் சாப்ரே அப்படிங்கிற இந்த 2 முறை மட்டும்தான் முதல் ஒலிம்பிக்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்ரே அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே இருக்கு. மீதி எல்லாம் வந்து ஒரு ஒலிம்பிக்ல இருக்கும், ஒரு ஒலிம்பிக்ல இருக்காது, அப்படி மாத்தி இருந்தாங்க. அந்த சாப்ரே அப்படிங்கிறது வந்து இந்த ஒலிம்பிக் வரைக்கும், இப்ப கரண்ட் ஒலிம்பிக் வரைக்குமே வந்து அந்த ஒரு முறையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2004 வரைக்குமே இதுல பெண்கள் கலந்து கொள்ள முடியாது. அதாவது முதல் ஒலிம்பிக்ல பெண்கள் கிடையாது, 2வது ஒலிம்பிக்ல பெண்கள் உள்ள வந்துட்டாங்க. ஆனா இந்த கத்தி சண்டை அந்த பென்சிங்ல பொறுத்த வரைக்கும் 2004 வரைக்குமே பெண்களை வந்து கொண்டு வரல. ஸோ 2004க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து பெண்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷம் ஆச்சுங்க. இந்த 1986 தென் 2000ல வந்து தான் வந்து 1900ல வந்து பெண்களை வந்து அனுமதிக்கிறாங்க. தென் அடுத்ததான் 2000 வரைக்குமே பெண்களை வந்து அனுமதிக்க கிட்டத்தட்ட 100 வருஷமா பெண்களை ஒலிம்பிக்கில் வந்து அதிலும் இந்த பர்டிகுலர் அந்த பென்சிங்ல வந்து அனுமதிக்கவே இல்லை. 2004ல தான் அனுமதிக்கிறாங்க. ஸோ அப்போ 2004ல 19 வயசு ஒரு பெண் இதுல கோல்டு மெடல் வாங்குறாங்க. ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா 2008 பீஜிங் ஒலிம்பிக்லயும் வந்து அவங்களே வந்து அந்த கோல்டு மெடலும் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களை அனுமதிக்காத ஒரு இதாகவும் இருந்தது. ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் அனுமதிச்சு அவங்க வின் பண்ணி தொடர்ச்சியா 2 முறையும் வின் பண்ண அந்த பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரியல் ஜாங்கிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்துல பாக்குறப்ப ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அடுத்ததான் வந்து ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல். இந்த துப்பாக்கி சுடுதல்ல நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணிருப்பாங்க. ரவுண்டா இருக்கும், அதுல சுடணும். அப்படி நமக்கு பொதுப்படியான ஒரு வழக்கத்துல பேசுறதா இருந்தா இதுதான். ஸோ ஒரு டார்கெட்டான ஒரு இடத்துல வந்து ஒரு ரவுண்டா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம சுடணும். அந்த மைய பகுதியில சுட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட் 9 பாயிண்ட் இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுல தெரியப்படுது. பட் அப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல அந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரேக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை இருக்கு. என்ன முறைனா, புறாவை வந்து பறக்க விட்டு புறாவை சுடுறது. ஸோ யாரு வந்து சரியா புறாவை சுடுறாங்க, அந்த புறாவை கரெக்டா சுட்டவங்களும் சரியான இடத்துல சுட்டுருக்காங்க, கழுத்துல சுட்டுருக்காங்களா, காலில் சுட்டுருக்காங்களா. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து இன்னைக்குதான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க. அது அந்த வழக்கத்துல இருந்துச்சு.
ஆனா அந்த முதல் ஒலிம்பிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப இல்ல அது முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து ஒரு இதை வச்சிரும், நீங்க அதை தான் சுடணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாதான் இது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த டவ் ஷூட்டிங், அந்த புறாவை வந்து சுடுவதற்கான அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த 2வது 3வது அது புறாவை கொண்டு வர மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல அந்த புறா அந்த ஊர்ல அதெல்லாம் வழக்கமா இருந்துச்சு. பட் அது நல்லா இருக்காது, ஒரு உயிரை கொண்டு நம்ம அந்த சுட்டு நம்ம அந்த ஒரு இதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒலிம்பிக்ல அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தியான வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் சொல்றப்ப 2வது ஒலிம்பிக் பத்தி சொல்றப்ப அதை நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ஜான் அண்ட் சம்னர் 2 பேருமே பிரதர்ஸ், 2 பேருமே யூஎஸ்ஏவை சேர்ந்த பிரதர்ஸ், 2 பேருமே தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2மே வந்து பிரதர்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல. ஸோ ஜான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 442 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராரு. அதாவது இப்போதைக்கு கலக்கத்து பாக்குறப்போ அது கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துட்டு போறாரு. அடுத்ததான் சம்னர் வந்து பாத்தீங்கன்னா 380 பாயிண்ட்ஸை வந்து எடுத்து 2வதா வந்து 2வது பிரைஸை வந்து எடுத்துட்டு போறாரு. ஸோ இது வந்து முதல் ஒலிம்பிக்கோட ஷூட்டிங்கோட வின்னர்ஸ். அடுத்ததான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்விம்மிங். நார்மலா இப்போ நம்ம ஸ்விம்மிங் ஒலிம்பிக்ல பாக்குறப்ப என்ன அப்படின்னா ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நீந்த விட்டு அதுல வந்து பிரைசஸை வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு, இந்த டைம்குள்ள வர்றவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பட் அப்போ ஃப்ரீ ஸ்டைல்ல தான் நடந்திருக்கு. ஃப்ரீ ஸ்டைல்ல என்னென்ன மீட்டர் வச்சிருக்காங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர் அண்ட் 1200 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு வழக்கமா வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம யோசிச்ச மாதிரி நமக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா கடல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ கடல்ல கொண்டு போய் விட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்துடணும், எவ்வளவு சீக்கிரம் யார் வரீங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி கடல்ல ஓப்பன் கடல்ல வந்து விட்டுறாங்க. இதுலயுமே அந்த 1200 மீட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது கப்பல்ல கூட்டிட்டு போய் 1200 மீட்டர் அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 1200 மீட்டருங்கிறது நம்ம துல்லியமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மீட்டர் கணக்கு சொல்றோம். பட் அப்போ அதுல எங்க கடல்ல போய் எங்க அளக்குறது, ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு இங்க இருந்து அவங்க இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு கப்பல் வந்துடும். ஸோ அவங்க நீந்தி யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பிரைஸ், எவ்வளவு செகண்ட்ஸ்ல வராங்க, எவ்வளவு மணி நேரத்துல வராங்க அப்படிங்கறதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாங்க. ஓப்பன் கடல்ல, ஏரியில, ஆற்றுல தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலயுமே அப்படிதான் வந்து நடந்திருக்கு. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. இப்போ முதல் ஒலிம்பிக்ல எந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா ஃபண்டட் பெருசா கிடையாது, ஏன்னா ஸ்டார்டட் அப்படிதான். அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்து பிசினஸா கொண்டு போயிருக்காங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கு. நடு கடல்ல கொண்டு போய் அப்படியே அவங்களை விட்டுட்டு வந்த ஒரு இதெல்லாம் வந்து அங்க நடந்திருக்கு. இந்த ஸ்விம்மிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்பர்ட் ஜாய் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18 வயசு பையன் தாங்க. ஸோ 100 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், டக்குன்னு அவங்களால நீந்தி வந்துட முடியும். அவர் அதுலயும் தங்க மெடல் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 1200 நான் சொன்ன மாதிரி கப்பல்ல கொண்டு போய் நடுவில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்க இருந்து வரணும். அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வாட்டர்ல, ரொம்ப ரொம்ப குளிரான ஒரு தண்ணியில, அந்த தண்ணியில கொண்டு போய் விட்டுறாங்க. பே ஆஃப் சி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விட்டுறாங்க. அவர் அங்க இருந்து நீந்தி வந்து கோல்டு மெடலை வந்து வின் பண்றாரு. ஸோ இது மாதிரி ஓப்பன் வாட்டர்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1912 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் வாட்டர்ல தான் விட்டுருக்காங்க கடல்ல. 1986ல ஆரம்பிச்சு 1912 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வாட்டர்ஸ்ல தான் வந்து விட்டுருக்காங்க. 1912க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரியான ஒரு இதுல வந்து ஒரு கட்டமைப்புல ஒரு ஸ்டேடியத்துல உள்ள வச்சு பண்ணியிருந்திருக்காங்க. பட் இப்போ 2008க்கு அப்புறம் பீஜிங்ல நடந்தது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ கடல்லையும் விடலாம், ஏரியில விடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சில வரைமுறைகள் படுத்தி சில ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ வந்து அது மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய ஒலிம்பிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல எல்லாம் வருவாங்க. இதன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏரிகள் எல்லாம் வந்து இந்த இது நீச்சல் போட்டிகள் நடக்கும். இதன் அடுத்ததான் இண்டர் ஸ்டேடியத்துக்குள்ளேயுமே வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டது. பட் ஸ்டார்டிங்ல கடல்ல மட்டும்தான் எல்லா போட்டியுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸா இருக்கட்டும், 200 மீட்டர், இந்த ஃப்ரீ ஸ்டைல் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்துல தான் நடக்கும். கொஞ்சம் இந்த 1200, 1500 இந்த மாதிரியான 3000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நடக்கும். ஸோ அந்த காலத்துல முதல் ஒலிம்பிக்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தான் விட்டுருந்தாங்க. முதல் ஒலிம்பிக்ல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது நிறைய பேருக்கு வந்து இது வந்து பாக்குறப்ப ஒரு ஸ்டோரி மாதிரியா இருக்குங்க. உண்மையிலுமே இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கால் சூமன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட எதுல வேணாலும் கலந்துக்கிறாரு, எல்லாத்துலயுமே கலந்துக்கிறது முக்கியம் இல்லைங்க, எல்லாத்துலயுமே பிரைசஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னென்னதெல்லாம் கலந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைட் ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் புட், 200 வெயிட் லிஃப்டிங், ஜிம்னாஸ்டிக், தென் அடுத்ததான் கண்டிஷா ரிஸ்லிங் வரைக்குமே அவர் கலந்துக்கிட்டாரு. ஸோ இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஒலிம்பிக்ல கிட்டத்தட்ட ஜிம்னாஸ்டிக்ல, ரிஸ்லிங்ல, அத்லெட்டிக்ஸ்ல அண்ட் 200 வெயிட் லிஃப்டிங்ல
இப்படி எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னே இதை சொல்லலாம். ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிற தெரியுங்களா, நம்ம தூக்கி அந்த வெயிட்டை வந்து தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரியான வந்து சைட்டை ஷோ பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, ஸ்காட் எலியாட் அப்படிங்கிறவர் வந்து அதுல வந்து வெயிட் லிஃப்ட்ல வந்து பங்கேற்றிருக்கிறாரு. ஸோ அவர் பங்கேற்றிருக்கிறப்போ சிங்கிள் ஹேண்ட்ல வெயிட் லிஃப்ட் பண்றது, டபுள் ஹேண்ட்ல வெயிட் லிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து போட்டியா இருந்திருக்கு. அதுல டபுள் ஹேண்ட்ல வெயிட் லிஃப்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வெயிட்டை வந்து தூக்கிடுறாங்க. அதாவது இவர் எலியாட்டும் அவருக்கு ஆப்போனண்டா இருக்கக்கூடிய 2 பேருமே. ஸோ 2 பேருமே ஒரே லெவல் வெயிட்டை தூக்கின உடனே யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கொடுக்கறதுக்கு குழம்பி போயிடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நாட்டோட இளவரசரை கூப்பிட்டு, அந்த மன்னரை கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் தான் ஒரே மாதிரி தான் தூக்கியிருக்காங்க, உங்க முன்னாடி ஒருத்தர் தூக்கிட்டும், நீங்க யாருக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ணிக்கோ அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அந்த மன்னர் வந்து பாக்குறப்போ எலியாட் வந்து அந்த வெயிட்டை தூக்குறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டெடியா நிக்கிறாரு, ரொம்ப ஸ்டெடியா நிக்கிறாரு. அதுவே அவரோட ஆப்போனன்ட் வந்து தூக்குறப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு அது தூக்க முடியாம தூக்கி நிக்கிறாரு. பட் இருந்தாலும் தூக்கிடுறாரு. அந்த அசைவுகளை பார்த்து அவர் யாரு வந்து ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்கிறத பார்த்து இவர் எலியாட்டுக்கு வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட். அடுத்ததான் சிங்கிள் ஹேண்டில் தூக்குற ஒரு இது. ஸோ இந்த சிங்கிள் ஹேண்டில் தூக்குறது வந்து 71 கிலோ வந்து இவர் தூக்கி இவர் வின் பண்ணிடுறாரு. சிங்கிள் ஹேண்டில் இவர் ஒட்டுறதாங்க, வேற யாருமே இவருக்கு காம்பினேட்டரா இல்லை. இவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டை தூக்கி இவர் தான் வந்து வின் பண்ணிட்டாரு. இவருக்கு காம்பினேட்டர் அவங்க எல்லாமே ரொம்ப கம்மியான வெயிட்டை தூக்கி லாஸ் ஆயிடுறாங்க. ஸோ இவர் வந்து வின் பண்ணிடுறாரு. அந்த இடத்துலயே இப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடனே ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வருது. அந்த இடத்துல யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க மன்னர்கள் இதுல வந்து பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அந்த அமைச்சர் சம்திங் ஏதோ அந்த இடத்துல மன்னர் அரச குடும்பத்துல இருந்து ஒரு பெண் அதே இடத்துல அவங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. அந்த வெயிட் லிஃப்டிங் அவர் தூக்குறத பார்த்து, அவரோட பலத்தை பார்த்து அதே இடத்துல அதே மேடையில மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு. ஸோ அங்க இருந்த ஒரு ஹைலி பிளேஸ்ட் ஃபீமேல், அதாவது அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து அவருக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அங்க நடந்திருக்குன்னே சொல்லலாம். முதல் ஒலிம்பிக்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்த்தோம். யார் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தோம். வின் பண்ணவங்க அவங்க அடுத்து என்ன பண்ணாங்க, ஸோ அவங்களோட இதுல எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அது முதல் ஒலிம்பிக் அப்படிங்கிறப்போ அந்த சமயத்துல அந்த பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒலிம்பிக்கை ரொம்ப சிக்கனமாகவும் ஒரு சிறந்த முறையிலுமே நடத்திருக்காங்க. 1896 வந்து முதல் ஒலிம்பிக் நடந்திருக்கு. 98 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கி செகண்ட் ஒலிம்பிக், தேர்ட் ஒலிம்பிக்லாம் அடுத்தது கொஞ்சம் நல்லா ஃபண்டடோட நல்லா நடத்திருக்காங்க. பட் முதல் ஒலிம்பிக் இந்த மாதிரி தான் நடந்துருக்கு. ஸோ முதல் ஒலிம்பிக் முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இது என்னோட முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால சில தவறுகள் இருக்கலாம். ஸோ தவறுகளை வந்து தவறு வந்து இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க. அடுத்த முறை அதை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். நன்றி.